ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான டிஷ். நம்ம சூடாக ஒரு மலைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ் தான். சாப்பாடு ஈஸியாக செய்யக்கூடியது, நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது என்ன சாதம் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் நான் பேர் சொல்கிறேன். நம்ம இப்போ செய்ய போகிறது குஸ்கா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட விரும்பாதவங்களுக்கு, இல்லை சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது பட்டை லவங்கம், அது தேவையான மசாலா பொருளாக, மஞ்சள்தூள், பெருமிளகாத்தூள், எண்ணெய். அதே மாதிரி அரிசி நீங்கள் பிரியாணி அரிசி போட்டாலும் ஓகே, இல்லை வீட்டில் இருக்க அரிசி வச்சே போட்டு செய்யறதுனாலும் சூப்பராக செய்யலாம். எப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், வீட்டில் போகிற அரிசியாக இருந்தால். அதே இல்லைன்னா பிரியாணி அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ குக்கரில் எதை செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செய்யக்கூடியது. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கரையும் வச்சாச்சு. இப்போ கடாய் காயட்டும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். குக்கர் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். ஓகே கைஸ், குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு 5 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது இப்போ எண்ணெய் நம்ம ஹையில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். இது நம்ம சொன்ன மாதிரி பட்டை, இது என்ன மாதிரி பேர், கல்பாசி. அதான் பிரியாணி தேவையான இன்க்ரீடியன்ஸு. இது பேரில் என்னன்னு தெரில, பட் அதில் ஒன்று மட்டும் சோம்புன்னு தெரியும். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த இதில் தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகா. இல்லை பசங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், ஆனால் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வெஜ்ஜு, அதான் குஸ்கானே சொல்ல மாட்டாங்க, நான்வெஜ், அதான் பிரியாணி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நான் சும்மா கலக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். குஸ்காவாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள். ஏன்னா ஏற்கனவே பட்டை லவங்கலாம் நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்மெல் ஓவராக எடுத்துடக்கூடாது, பசங்களுக்கு பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க.
ஆனால் இது வந்து எப்படின்னா கம்பல்சரி இல்லை, நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது. அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டுக்கணும். இது கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் கூட போதும், தாராளமாக தான். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து வச்சு இதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம். தக்காளி போடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாத்திரத்துலேயே. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் இதுவாக தொக்காக வரும். சாப்பாடு வந்து ரொம்ப ரஃப்பாக வராது நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தக்காளி வதங்க. அவள் ஏதோ போட்டு உருட்டுறாமா. நல்லா தக்காளி போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா அப்படியே மசியணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு. இதுமாதிரி கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு இது மூடிடலாம். இது நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எது செய்யணும், கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறதா சாப்பாட்டில், அதனால் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது பசங்க இருந்தாங்கன்னா அதை நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடுங்க, மிளகாத்தூள் போடாதீங்க. அப்படியே செஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு குஸ்கா. காரம் கொஞ்சம் கம்மியாக பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து இப்போ வந்து அந்த தயிரோடு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா இதுவாகணும், அந்த எண்ணெய் மேலே திரியணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படியே பிரியாணிக்கு முன்னாடி அது வர அந்த தொக்கு மாதிரி ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை இப்போ ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றியாச்சு. அடுப்பையும் அதில் வச்சிடலாம். நம்ம தண்ணி கொதிச்சாதான் அரிசி போடுறதுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா பார்க்கணும். பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ண போகிறோம்னா, எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற சாதத்துக்கு வடிக்கிற இந்த அரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பிரியாணி அரிசி இல்லை. இதுக்கு நம்ம என்ன தண்ணி வச்சுருக்குறோன்னா, ஒரு இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிருக்குறோம். பிரியாணிக்குன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்குறோம். இப்போ வந்து தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியை போட்டு குக்கர் வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆவி பறக்குதுன்ட்டு. நம்ம சூடான ஒரு சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு முட்டை ரைத்தா எல்லாமே ரெடி. ஆனால் இது வெஜ்ஜு. நீங்கள் உங்கள் முட்டை வேணான்னா விட்டுருங்க. பார்த்தாலே தெரியும் சூப்பராக நல்லா சூப்பரான ஒரு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். பார்த்தா எங்களுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.